ஹாய் ஹலோ, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இது நம்ம ஆளு படத்தினுடைய ரிவ்யூ. இந்த படத்தினுடைய இயக்குனர் பாண்டியராஜ். இவர் இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் வெற்றி படங்களை கொடுத்துருக்கிறாரு. பசங்க 2 மிகப்பெரிய வரவேற்பை பெற்று குழந்தைகள் மத்தியில் நல்ல ஒரு ரீச் கொடுத்துருந்தது. இந்த படத்தோட ஹீரோ சிம்பு. அதுக்கப்புறம் இன்னொரு ஹீரோ இருக்காங்க, அவங்க லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா. இன்னொரு செகண்ட் ஹீரோயினா ஆண்ட்ரே நடிச்சிருக்காங்க. காமெடியனா சூரிய நடிச்சிருக்காரு. சப்போர்ட்டிங் ரோலில் ஜேபி, அப்புறம் இன்னும் ஒரு சில கேரக்டர்ஸ் நடிச்சிருக்கிறாங்க. நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க எல்லாத்தோட இதுவும். பட் இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத நான் இப்போ சொல்லிடுறேன். சிம்பு ஒரு ஐடியில் வேலை செய்கிற ஒரு டீம் மேனேஜர். அவருக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு அவங்க அப்பாவோட ஆசையில் அவர் சொந்த ஊரில் போய் பொண்ணு பார்க்க போகிறாரு. பொண்ணு பார்க்க போன இடத்துல பொண்ணு யாருன்னு பார்த்தா நயன்தாரா. ரொம்ப பிடிச்சிருது. அந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கு. ஆனால் அந்த பொண்ணுக்கு ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு நோண்டுனப்போ சிம்புனுடைய முன்னாள் காதலியை பற்றி கேட்குறாங்க. அது நயன்தாராவுக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த காதலை பற்றி கேட்குற நேரம் சிம்புவுக்கு ரொம்ப நெருடலாக போயிடுது. அதுக்கப்புறம் இந்த கல்யாணம் நடக்குதா இல்லை இவரோட காதல் என்ன ஆச்சு அப்படிங்கிற கதையோட சிம்புவுக்கு 3 காதல் இருந்ததாகவும் அவருக்கு 3 கல்யாணம் நடத்தி வைக்கப்பட்டதாகவும் இந்த படத்தை முடிக்கிறாங்க. என்ன இந்த படத்தோட வித்தியாசம்? இதுக்கும் சிம்புவோட படத்துக்கும் முந்தைய படத்துக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. சிம்பு ஆஸ் யூஷுவல் என்ன இதுக்கு முன்னாடி பண்ணாரோ அதே தான் இந்த படத்துலையும் பண்ணியிருக்காரு. வேற எந்த சேஞ்சஸும் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் அவரோட பழைய படங்களுக்கும் இந்த படங்களுக்கும் ஒரு மாற்றமும் இல்லை. ஏன் சிம்புக்கு வேற கதையே நடிக்க தெரியாதான் அப்படிங்கிற அளவுக்கு இந்த காதல் கதையை சிம்புவுக்கு சலிச்சு போன ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். அவ்வளோ இதாக இருக்குது. சிம்புவுக்கு காதல் கதையை தவிர வேற எதுவும் நடிக்கவும் வராதா அப்படிங்கிற மாதிரியான தோன்றலும் வருது. அப்படிதான் இருந்துச்சு இந்த படம். அந்த அளவுக்கு இது அவ்வளோ நல்ல படமா அப்படின்னு கேட்டால் என்கிட்ட அந்த அளவுக்கு இது நல்ல படம் இல்லைன்னு தான் சொல்லுவேன். சரி, இப்போ இந்த படத்தோட கெட்டது மட்டும்தான் நான் சொல்லணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இந்த படத்தோட நல்லதும் சொல்கிறேன். அவ்வளோ சூப்பர் டைலாக்ஸ் எல்லாமே. சிம்புவுக்கு அது எல்லாமே பொருத்தமாக இருந்துச்சு. சப்போர்ட்டிங் ரோலில் சூரிய நடிச்சிருக்கிறாரு. அவ்வளோ சூப்பராக சப்போர்ட் பண்ணி அந்த கேரக்டர் வந்து காமெடினா சூரிய இல்லைன்னு இந்த படத்தை வந்து ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளுக்கு போர் அடிச்சிடும். ஒவ்வொரு 10 செகண்டோ இல்லை 50 செகண்ட், ஒரு நிமிஷம் தான் இங்கே கேட்பேன். சூரியோட காமெடி வந்து நம்மளை அந்த படத்தில் உட்கார வச்சுட்டே இருக்கு. அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு சூரியோட சப்போர்ட்டிங் ரோல். நயன்தாராவுக்கு வந்து ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா சிம்புவுக்கு எந்த அளவுக்கு இருந்துச்சோ அதே அளவுக்கு ஓப்பனிங் சவுண்டு பார்த்தீங்கன்னா நயன்தாராவுக்கு இருக்கு. அந்த அளவுக்கு நயன்தாரா மேலே கிரேஸு, அவங்க லேடி சூப்பர் ஸ்டார்னு சொல்றதுக்கு எல்லா பொருத்தமான இதுவும் இருக்கு. படம் ஃபுல்லாக நயன்தாராவும் சிம்புவும் தான் ட்ராவல் பண்ணுறாங்க. ஆண்ட்ரியாவுக்கு வந்து கொஞ்சம் சின்ன ரோல் தான். சிம்புவோட கதாபாத்திரத்தில் எந்த ஒரு இதுவும் தெரியல, முன்னேற்றமும் இல்லை. அதே அளவுக்கு இருந்துச்சு. பட் நல்லா இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி சிம்புவை பிடிக்காதவங்க கூட இந்த படத்தில் ஒரு வேலை பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த அளவுக்கு சிம்புவோட கருணையா சொல்றதா இல்லை ஏக்கமா என்னன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் பிடிக்கும், அது மட்டும் எனக்கு தெரியும். இது இளவெட்டுகளுக்கான படம் தான். சின்ன வயசுக்காரங்க மட்டும்தான் இந்த படத்தை பார்க்க முடியும். முதியவர்களுக்கான எந்த ஒரு இதுவும் இல்லை. ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் கிடையாது. ஓவராலாக இந்த படத்தோட கேமரா பார்த்தீங்கன்னா ஒரு பிரைட் டோனு. எந்த இடத்துலையுமே கலர் கம்மியாகவே இல்லை. பாலசுப்ரமணியம் அவரோட முந்தைய படங்களுக்கும் இந்த படத்துக்கும் அவரும் அதே மாதிரியான இதுதான் வச்சிருக்கிறாரு. எந்த ஒரு கேமரா சேஞ்சஸும் இல்லை. பிரைட்டு, ஆர்ட் டைரக்ஷன் எல்லாத்துலேயுமே பிரைட்டாக காமிச்சிருக்காரு. அதனால அதில் எந்த இதுவும் இல்லை. அந்த படத்துக்கு என்ன தேவையோ அந்த கேமரா இருந்துச்சுன்னு தான் என்னை பொறுத்த வரைக்கும் சொல்லுவேன். பாண்டியராஜ் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் சூப்பராக பண்ணியிருக்காரு. எல்லா காஸ்ட் இன்ட்ரடக்ஷனு, அறிமுகப்படுத்துகிற ஒவ்வொரு இடமும் வந்து நல்லா இருந்துச்சு. ஒவ்வொரு இடத்துக்கு அடுத்து என்ன பண்ண போகிறாங்க என்ன இருந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுது. ஆனால் செகண்ட் ஹாஃபில் அந்த அளவுக்கு கிரிப்பாக இல்லை. நயன்தாராவுக்கும் சிம்புவுக்கும் நடக்கிற ஃபோன் கான்வர்சேஷன் வந்து கொஞ்சம் லென்த்தியாக இருந்துச்சு. பட் நல்லா இருந்துச்சு. யாருக்குன்னா காதலில் தோல்வி அடைஞ்சவங்களுக்கும் இல்லை காதல் வந்து கல்யாணத்துக்கு போகிறவங்களுக்கும் அப்போது திருமணத்துக்கு நிச்சயமானவங்களுக்கும் இந்த படம் நல்லா இருக்குன்னு எனக்கு தோணுது. ஒரு இடத்துல ரொம்ப நெகிழ வச்சுட்டாரு பாண்டியராஜ். எந்த நிச்சயதார்த்தம் முடிஞ்சு பொண்ணுகிட்ட பேச தொடங்கி அந்த காதெல்லாம் மாறின தருணத்தில் பெற்றவங்க 2 பேரும் சண்டை போட்டு ஒரு கல்யாணத்தை நிறுத்துகிற இடம் வந்து ரொம்ப இதாக இருந்துச்சு. அந்த இடம் வந்து அந்த இதை அனுபவிச்சவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும்.
பார்க்குறப்ப. அது பாண்டியராஜ் எப்படி அதை பிடிச்சாருன்னு தெரியல, நல்லா இருந்துச்சு அந்த இடம். ஓவராலாக சிம்பு பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் அவர் சுற்றி கேட்டுட்டு இருந்த ஒட்டுமொத்த கான்ட்ரவர்சி, அவர்கிட்ட மேலே வைக்கிற கேள்விக்கு இந்த படம் பதிலாகவே சொல்லிட்டாரு. நம்ம கேட்கணும்னு நினைக்கிறது எல்லாத்தையுமே சூரி வச்சு கேட்க வச்சுட்டாரு. அந்த அளவுக்கு இந்த படத்தில் வந்து நம்ம ஒன்றி அப்படியே அது ஈர்க்கமாக உட்கார வச்சிருச்சு அந்த படத்துக்கும் நம்மளையும். மொத்தமாக இந்த படம் வந்து கண்டிப்பாக நீங்கள் தேட்டரில் போய் ஒரு தடவை பார்க்கலாம், என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க. ஒரு இடத்துல கூட நீங்கள் இந்த கைத்தட்டாமல் சிரிக்காமல் இருக்கணும்னு முடியவே முடியாது. அவ்வளோ நல்ல படம். இது நல்ல படமா அப்படின்னா இல்லை, ஆனால் நீங்கள் சிரித்து பார்க்கறதுக்கு ரொம்ப நல்ல படம். கண்டிப்பாக ஒரு தடவை தேட்டரில் போய் பாருங்கள். கடைசியாக பாண்டியராஜ் ஒரு டைலாக் வச்சிருக்காரு. அது அந்த பாண்டியராஜ் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த படத்தை முடிச்சிருக்காங்கிறதுக்கு அந்த ஒரே ஒரு வரியில சொல்லிட்டு போயிட்டாரு. ரொம்ப நன்றி. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.